வெல்கம் டு லக்ஷ்மி அம்மா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னாங்க, முட்டை ப்ரெட் ரோஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். முட்டையை வச்சு ப்ரெட் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பால் வச்சு பண்ண போகிறேங்க. இது குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம முட்டை ப்ரெட்டு செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. 2 முட்டை, ப்ரெட் எவ்வளவோ தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 2 முட்டை, ஒரு 200 கிராம் பால் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக உப்பு, சின்ன வெங்காயம் ஒரு 10, ஒரு பச்சை மிளகா, ஒரே ஒரு துண்டு இஞ்சிங்க, மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, மஞ்சத்தூள், இவ்வளோதாங்க இதுக்கு தேவை. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை ஒரு பச்சை மிளகாவும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் அந்த 10 வெங்காயமும் போட்டு நைஸாக நம்ம கொஞ்சம் பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாங்க. அந்த வெங்காயமும் அந்த இஞ்சியும் பச்சை மிளகாவும் ஒரு 1/4 ஸ்பூன் தாங்க மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறோம். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. 2 முட்டையை இதில் உடச்சி ஊற்றிடலாங்க. முட்டை, பச்சை மிளகா, வெங்காயம், இந்த மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் நம்ம ஒன்றா இது மாதிரி அடிச்சுப்போங்க. அடித்து எடுத்துக்கிட்டு நான் 200 கிராம் பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த பால் இதில் மிக்ஸ் பண்ணிடலாங்க. முட்டை, பால், வெங்காயம், பச்சை மிளகா, மிளகுத்தூள் எல்லாம் போட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு ரெடி பண்ணியாச்சுங்க. இதில் நம்ம அந்த ப்ரெட்டை உள்ளே முக்கி எடுத்து தாங்க தோசை தவாவில் ஃப்ரை பண்ண போகிறோம். நீங்கள் வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் பொடியை அரிஞ்சு போடணுன்னாலும் போட்டுக்கலாங்க. டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வந்தால் ஈவினிங்கில். எண்ணெய் ஊற்றி தோசை தவா வச்சுருக்காங்க. ப்ரெட்டை இதில் இது மாதிரி போட்டு டிப் பண்ணி நம்ம எடுத்து மேலே போட்டு ரோஸ்ட் பண்ணிடலாம். இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. முட்டை பால் வச்சு செய்கிறதுனால நம்ம ப்ரெட்டு ரோஸ்ட்டு குழந்தைங்களுக்கு அப்பப்போ நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா கலர் வந்தோடனே திருப்பி போட்டு திருப்பி நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி ரோஸ்ட் ஆனால் பாருங்கள், திருப்பி போட்டுருங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய், பட்டர் கூட வச்சு பண்ணி தரலாங்க குழந்தைங்களுக்கு. ரொம்பவே நல்லா இருக்குங்க. நெய் வாசனை, பட்டர் வாசனை கூட. திருப்பியும் அந்த சைடும் நமக்கு ரோஸ்ட் ஆனால் எடுத்துடலாங்க. 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சிங்க. இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனால் எடுத்துடலாங்க. நான் சொன்ன இந்த பால் முட்டை அளவுக்கு ஒரு பாக்கெட் சின்ன ப்ரெட்டு போடலாங்க. கரெக்டாக இருக்குங்க. எண்ணெய் விட்டு மீடியம் சைஸ் தீ வச்சு வேறு எல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு கலர் வந்துச்சுங்க. திருப்பியும் நான் சொன்ன இந்த அளவு ஒரு பாக்கெட் ப்ரெட்டுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஒரு 4 பேர் 5 பேர் சாப்பிட்லாங்க. 2 பீஸ் வச்சு. இந்த பக்கம் போட்டு கலர் வந்து எடுத்தாச்சுங்க. இது 3வது வாட்டி போட்டு எடுத்துட்டேன். இருக்கிற பாலில் ஒரு பாக்கெட்டு எல்லாம் போட்டு நம்ம எடுக்கலாங்க. சூப்பரான முட்டை ப்ரெட் ரோஸ்ட் ரெடிங்க. குழந்தைங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லக்ஷ்மி அம்மா கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.